திமுக சார்ந்தவங்கன்றதுனால எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் அது கொலை குற்றமாக இருக்கட்டும், அந்த போதை குற்றமாக எங்கேயும் பாரபட்சம் காட்டி யாரையும் வந்து விடலை. உதாரணத்துக்கு ஏயு மேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் திமுக கட்சியை சார்ந்தவர்ன்றது எல்லாரும் பரவலாக சொல்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்டார், அவர் உள்ள தூக்கி போட்டாங்க, அவருக்கான தண்டனை கூட அறிவிக்கப்பட்டாச்சு. ஒரு பக்கம் கேஸே அது முடிஞ்சு வச்சு. இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியே நம்ம பாரபட்ச பார்வையிலே நம்ம பார்த்துட்டு போக முடியாதுல்ல. எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை எல்லாத்துக்கும் நீங்கள் கலங்கம் கற்பிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுடலாமா எல்லாரையும்? அப்படி ஆயிடுது இல்லை. நான் வந்து ரொம்ப நியாயப்பார்வையில் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரசு? ரைட்டு, இவர் மேலே நடவடிக்கை வந்து ஸ்ரீகாந்த் மேலே நடவடிக்கை இருக்கா, விட்டுடலாம். அப்போ அவரை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்தது மேலே உள்ள அவரே விட்டுடலாமா? அப்போ இங்கே யாரும் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பலிகடாக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. வேணால் இது வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். இப்போது ஸ்ரீகாந்தோடைய செல்லெல்லாம் ஆரஞ்சோம்னா அவர் சினிமா நடிகர்கள் எவ்வளோ பேருக்கெல்லாம் அந்த போதைப் பொருளை கொடுத்துருக்கிறாரு.